ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 தீபாவளி நாளில் அறிவிக்கிறது தமிழக அரசு. அதை பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026 பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு தலா 5000 ரூபாயாக வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தன்று அறிவிப்பதற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பாக அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதை பற்றி கூடுதலாக பார்க்க போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற பரிசு தொகுப்புகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இதற்கு 10,000 கோடி ரூபாய் தேவை என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு வலியுறுத்தி வருகிறது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி காரதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஆளும் கட்சி திமுக முடிவு செய்துள்ளது. இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது என்னன்னு தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று பொங்கல் பரிசு மிகவும் பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று சொல்லினார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார். இந்த அறிவிப்பு பற்றி தான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுடன் பார்த்தீங்கன்னா, போட்டியிடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு, அதாவது அக்டோபரில் தீபாவளி சமயத்தில் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகுக்க மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு வலியுறுத்தியுள்ளது.